பானு, பிரியா, அருண் பாருங்க, அம்மா உங்களுக்காக ஊஞ்சல் ரெடி பண்ணிருக்கேன். சீக்கிரம் வாங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்குல்ல இது. சீக்கிரம் இருங்க. என்னங்க, நீங்க அங்க என்ன பண்றீங்க? இங்க வாங்க. ஏன் அப்படியே நிக்கிறீங்க? சீக்கிரமா பெயிண்ட் பண்ணுங்க. என்னது? என்னதுன்னா என்னங்க? சீக்கிரமா பெயிண்ட் பண்ணுங்க. பெயிண்ட் பண்ணுங்க. பெயிண்ட்னா என்ன? ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. ஓஹோ, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாதிரி மழை காலத்துல ஊஞ்சல் ஆடுறது ஒரு சம்பிரதாயம். இந்த ஊஞ்சல ஆட்டி விடுறதுக்கு பேர் தான் பெயிண்ட். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? அப்படின்னா வாங்க. ஊஞ்சல் ஆட்டத்தை நிப்பாட்டுங்க. என்னாச்சு அருண்? ஏன் ஊஞ்சல நிறுத்த சொல்ற? நீங்க என்ன செய்றீங்க? இப்ப நாங்க உங்களுக்கு பெயிண்ட் பண்ண போறோம். ஆ? ओरे मनवा तू तो बावरा है, तू ही जाने तू क्या सोचता है, तू ही जाने तू क्या सोचता है बावरे, क्यों दिखाए सपने तू सोते जागते, जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद मूंद, जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद मूंद, कैसे मैं चलूं देख ना सकूं अनजाने रास्ते। जैसा है कोई एक तारा गूंजा सा है कोई एक तारा, गूंजा सा है कोई एक तारा गूंजा सा है कोई एक तारा, धीमे बोले कोई एक तारा धीमे बोले कोई एक तारा, गूंजा सा है कोई एक तारा गूंजा सा है कोई एक तारा। सुन रही हूँ सुध बुध खोके कोई मैं कहानी, पूरी कहानी है क्या किसे है पता, मैं तो किसी की होके ये भी न जानी, रुत है ये दो पल की या रहेगी सदा। पता किसे है पता, जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद मूंद, जो बरसे सपने बूंद बूंद नैनों को मूंद मूंद, कैसे मैं आरती? चलूं देख ना सकूं பெயிண்ட் பண்றதுக்கு अनजाने रास्ते। இப்ப இங்க யாருமே இல்ல. जैसा है कोई एक तारा गूंजा सा है कोई एक तारा, गूंजा सा है कोई एक तारा गूंजा सा है कोई एक तारा। உங்களுக்கு இந்த வேலையில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி உங்கள் டேலண்ட்டும் தான். அதனால தான் நான் உங்களுக்கு இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கேன்.
அண்ட் டோன்ட் வரி, இந்த ஷோவை நாங்கள் சென்னையில் தான் ஷூட் பண்ணலான்னு இருக்கோம். அதனால் நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லை. ரியலி தேங்க்யூ ஸோ மச். நீங்க இது சொன்னதும் என் பாதி பிரச்சனை குறைஞ்சிடுச்சு. இல்ல பிரதீப்? இங்கே பாருங்கள், இது ஒரு என்கரேஜ் பண்ணுற ஷோ. இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் அவங்களோட பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ், ஐடியாஸ், அப்புறம் எல்லாமே அவங்களோட சேர்ந்து நம்ம இந்த ஷோவை ப்ரெசென்ட் பண்ணுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம ஷோவுக்கு நடுவில் சில மியூசிக்கையும் நம்ம அடிக்கடி அதில் வாசிக்க போகிறோம். கிரேட், இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. எனக்கு ஓல்ட் சாங்ஸ், நியூ சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா தெரியும். எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ரைட் பிரதீப்? நான் இந்த ஷோ பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். சரி சொல்லுங்க, கான்ட்ராக்ட் எப்போ சைன் பண்றது? வெல், இங்கே பாருங்கள், நம்ம இந்த பாக்கி இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. டிவிக்கும் ரேடியோவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது டிவி ஷோவில் இந்த மாதிரி நெத்து நிறைய குங்குமத்தை வச்சுக்கிட்டு தொங்க தொங்க தாலி கயிறை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷன் கூட உங்களால் கண்டிப்பாக சேர முடியாது. அதுவும் இல்லாமல் அவங்க மனசையும் டச் பண்ண முடியாது. நாங்கள் ஆங்கரிங் பண்ணுறதுக்காக ஒரு அழகான பொண்ணை ஏன் தேடி கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வரோம்னா எங்கள் மேல் வியூவர்ஸோட டென்ஷனை குறைக்கதான். அப்புறம் இந்த காலத்தில் கல்யாணமான ஒரு பொண்ணை தொகுப்பாளராக பார்க்கறதுக்கு யாருமே விரும்புறதில்ல. இங்க பாருங்க, நான் இந்த ஷோ பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டேலண்ட் இருக்கு. ஆனா இதுக்கு வேற வழியே இல்லையா? நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. உங்கள் கல்யாண விஷயத்த யாருக்கும் தெரியாமல் மறைக்கணும். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் உங்கள் கல்யாணம் ஆன விஷயத்தை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவே கூடாது. ஆனா நான் இதை இப்படி... பிரீத்தி மேடம், நமக்கு பிடிச்ச எந்த விஷயமும் கஷ்டப்படாமல் அவ்வளோ சீக்கிரத்தில் கிடச்சிடாது. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு நீங்கள் ஒத்துக்கிறதா இருந்தா அதுக்கப்புறமா பார்க்கலாம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த காலத்து பொண்ணு, ரொம்ப மாடர்னாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஆசையை நிறைவேற்றவாதும் இதை செஞ்சாகணும்ல. எது எப்படியும் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு நிச்சயமாக கஷ்டமாக இருக்காது. ஸோ லெட்ஸ் திங்க் அபவுட் இட். டேக் யூர் டைம். நான் உங்களோட பதிலுக்காக காத்திருப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. நீ என்ன நினைக்கிற பிரதீப்? என்ன நினைக்க முடியும்? உன்னோட கனவுகள் நினைவாகணுங்கிறதுக்காக உன்னோட உண்மையான காதலை, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத மறைச்சு எப்படி இருக்க முடியும் பிரீத்தி? ஒரு பக்கம் என்னோட ஆசைகள், வாழ்க்கையில சாதிச்சு காட்டணுங்கிற வெறி இருக்கு. இன்னொரு பக்கம் என் புருஷன் பிரதீப் என் மேல வச்சிருக்கிற காதல். நான் என்ன செய்யறது? இதெல்லாம் என்ன? எனக்கு பிடிச்ச பாவக்காய் எங்க? எங்க இருக்கு? உங்களோட ஃபேவரட் காயான பாவக்காய நானே சமைச்சிருக்கேன். நீங்க செஞ்சீங்களா? உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாம சிரமம்? இப்போ உங்களுக்கும் தானே லீவு. என்ன வேலையெல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க எதுக்காக இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? சரி, வந்து உட்காருங்க. எங்க எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுங்க. நான் அப்புறம் சாப்பிடுறேன், முதல்ல நீங்க சாப்பிடுங்க ப்ளீஸ். ஆர்த்தி, நீங்க சொன்னதை நான் கேட்டேன்ல, அப்ப நான் சொல்றத நீங்களும் கேட்டாகணும். நீங்க கேட்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா நீங்க பண்ணதை நான் சாப்பிட மாட்டேன். இல்ல இல்ல, நான் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. இதுதான் புருஷன் பொண்டாட்டி பாசங்கிறது. நீங்க பாருங்கன்னா, புருஷனோட சந்தோஷத்துக்காக பொண்டாட்டி எப்பவும் நிறைய தியாகம் பண்ணுவாங்க. அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படும் தயங்க மாட்டாங்க. அண்ணன் இந்த பாவக்காயை சாப்பிட்டாதான் நீ சொல்றத நான் ஏத்துப்பேன். ஏன் இப்படி பேசுற ஜெகன்? நமக்காக செஞ்சிருக்காங்கன்னா சாப்பிட்டு தானே ஆகணும். கரெக்ட் தானே ஆர்த்தி? சாப்பிடணும்.
சாப்பிட்டுதான் ஆகணும். சாப்பிடுறேங்க. அப்ப சாப்பிடுங்க. ஆ, சாப்பிடுறேன். நான் உங்களுக்கு வைக்கிறேன். என்ன அருண்? அப்பா, நீங்க அம்மாவுக்கு பாவக்காய வச்சீங்கல்ல, ஆமா, அதுக்கு என்ன? அவங்களுக்கு பாவக்காய பிடிக்காது. அது ரொம்ப கசக்கும்ல. இல்லைங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அருண். எனக்கு பாவக்காவை ஆவியில வேக வச்சாதான் பிடிக்காதுங்க. இப்படி ஸ்டஃப் பண்ண பாவக்காய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப சாப்பிடுங்க. ம். அது மசாலா தொண்டையில இறங்கிடுச்சு. அப்பா, அம்மாவுக்கு பாவக்காவே பிடிக்காதுன்னு நான் உங்ககிட்ட தான் சொன்னேன்ல. பாத்தீங்களா எப்படி தண்ணி குடிக்கிறாங்கன்னு? அது ஆர்த்தி, உங்களை நான் எதுவும் கட்டாயப்படுத்தலையே. இல்லைங்க, எனக்கு ஸ்டஃப் பண்ணா ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சாப்பிடுறேன். வா வார்த்தை, ரொம்ப நல்லா இருக்கு. பாவக்காயை ரொம்ப நல்லா சமைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். நம்ம ஒண்ணு பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரி கூட நம்ம இதே காயை சாப்பிடலாம். பாவக்காயை தான் சொல்றோம். ஓகே தானே? சரிதான், ஏன் வேண்டாம்னு சொல்ல போறேன். இது எல்லாத்தையும் நான் இப்பவே சாப்பிட்டுருவேன். அப்புறம் ராத்திரிக்கும் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஸ்டஃப் பண்ணிடுறேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. அருண், இவ்வளவு பெரிய பொய்யை என்னால எப்படி சொல்ல முடியும் பிரீத்தி? ஐ மீன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அன்மேரிட்னு சொல்றது. இதுல என்ன இருக்கு பிரதீப்? இந்த உலகம் என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நம்ம 2 பேருக்கும் தெரியும்ல. பிராக்டிகலா இரு பிரதீப். ப்ளீஸ் பிரதீப், இந்த கடைசி வாய்ப்பும் என் கையை விட்டு நழுவி போகணும்னு நீ ஆசைப்படுறியா? பிரதீப், நீ தானே சொன்ன என் கனவுகளும் என் நம்பிக்கைகளும் கலைஞ்சு போக விட மாட்டேன்னு. இப்ப நான் என்ன செய்ய பிரதீப்? பிரீத்தி, நீ எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன். நீ வேலைக்கு போறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும் கூட. நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா? தேங்க்யூ சோ மச் பிரதீப். எனக்கு தெரியும் நீ பெர்மிஷன் கொடுப்ப இந்த ஷோவை பண்றதுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டேன்னு. தேங்க்யூ சோ மச். ஹாய் சார், நான் பிரீத்தி பேசுறேன். உங்களோட அந்த ஷோவை பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண நான் நாளைக்கு வரேன்.
இல்ல இல்ல எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல. நீங்க போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறோம். ஓகே, தேங்க்யூ, பாய். தேங்க்யூ பிரதீப். நீ செய்யறது எல்லாமே தப்புன்னு தெரிஞ்சோம் உன்னை என்னால எப்படி தடுக்க முடியும் பிரீத்தி? இதை வைக்க நான் எப்படி மறந்தேன்னு தெரியலையே. மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்பவே கடைக்கு போய் வாங்கிட்டு வரணும். சரிங்க, அனுப்பி வைங்க. பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ. காஃபி. ஆர்த்தி கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. குழந்தைங்களும் ராஜேஷும் அங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? நேத்து ராத்திரியே அவ ஃபோன் பண்ணா, நான் தான் சொல்ல மறந்து போயிட்டேன். மறந்துட்டியா? ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பையன் ராஜேஷ் ரொம்ப மாறிட்டான்னு ஆர்த்தி என்கிட்ட சொன்னா. அதை செஞ்ச கூட இதை செஞ்ச கூடன்னு கேக்குறானா. அவளும் செஞ்சு கொடுக்கறாளா. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டுறானா. ராஜேஷோட மனசு இந்த அளவுக்கு மாறாதான் தானே தவிச்சுக்கிட்டு இருந்தோம் காயத்ரி. நான் இதுவரைக்கும் என்னோட குழந்தைகளுக்கு எந்த குறையுமே வச்சதில்ல. அவங்க கேட்டதை எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனா ராஜேஷ் தொலைச்ச அந்த சந்தோஷத்தை மட்டும் என்னால திருப்பி கொடுக்கவே முடியல. என் மேலே எனக்கு கோபமா வந்துச்சு. என்னோட இந்த இயலாமைய பார்த்து என்னையே நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் காயத்ரி. இவ்வளவு பணம், பேர், புகழ் எல்லாம் இருந்தும் என்ன பிரயோஜனம் காயத்ரி? நீங்க வருத்தப்படாதீங்க. ஊர்ல இருந்து அவங்க திரும்பி வரும்போது பழைய ராஜேஷா தான் அவன் இந்த வீட்டுக்கு வருவான். ஆர்த்தி எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா. அவன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்னோட செல்ல மருமக நிச்சயமா என் பிள்ளைய மாத்தி காட்டத்தான் போறா பாருங்க. நம்ம ஆர்த்தி மருமக நம்ம கிட்ட என்ன சொன்னாலோ அத இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு காட்டிட்டு இருக்கா. ஆனா காயத்ரி, நம்ம ராஜேஷோட மனசுல இருக்கிற அபிதாவோட ஞாபகங்களை அவளால அழிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டமான வேலை. கஷ்டம்தான். ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ராஜேஷ் மனசுல இருந்து அபிதாவோட நினைவுகளை ஆர்த்தி நிச்சயம் எடுத்துருவா. ராஜேஷ் ஆர்த்தியை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். அது எப்படி உனக்கு தெரியும்? அவளோட கண்ணை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆர்த்தி நடந்துக்கிற முறையும் அவளுடைய பேச்சும் ராஜேஷ் அவளை விரும்புறாங்கிறது எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த காதலுடைய வலிமைதான் ராஜேஷ ஆர்த்தி கிட்ட இழுத்துட்டு வரப்போகுது. அவ ஒரு நல்ல மருமக அம்மாங்கிறத நிரூபிச்சு காட்டுவா. நீங்க வேணா பாருங்க, மும்பைல தான் புருஷனோட மனசுல இடம் பிடிச்சு ஒரு நல்ல மனைவிங்கிற ஸ்தானத்தையும் அவ தக்க வச்சுக்குவா. அப்படியே நடந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிதாங்க நடக்க போகுது. கண்டிப்பா நடக்கும். நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன், என் பையன் ராஜேஷுக்கும் ஆர்த்திக்கும் இனிமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது.